ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயிலை குத்தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி நான் ஒரு முறை அலசி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது துவரம்பருப்பு 150 கிராம், 3 முறை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதிலே மஞ்சள்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வெந்திருக்கு. இதிலே ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கீரையை போட்டுக்கலாம். கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். இதிலே மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கீரை வெந்துடுச்சு. இறக்கி வச்சுட்டு பேன் வச்சு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், உளுத்தம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை கீரையில் கொட்டிக்கலாம். சத்தான சுவையான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பருப்பு போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.